ஏன்னா கீழே மூணு எல்லாம் போட்டு வந்து கட்டளை படுத்தணும் அப்படிலாம் அவ்வளோதான் தீபாவளி வளவெல்லாம் திஞ்சிட்டு ஐடியாவா ஒரு கடன் இடலாம் வாய்ப்பு நிறைய பேர் கட்டளை போடுற சொல்லியிருந்தாங்க. அப்படியே பண்றாரு நம்ம கதை நான் இந்த ஆளு அது மாமா ஏன் மீன் எடுத்து கொடுத்தேன் 58 9 கட் பண்ண மாட்டேன் மதிப்பு நான் ஒரு 2 கிலோ சேர்த்து சிரிக்கிறாரு மீனை பார்க்கணும்னா அலட்சியமா பண்றா போல இவர் சொல்றாரு அவருக்கு பாவம்னா கட் பண்ணதான் பாவம் இல்ல. நீ பண்ணதுனால நான் போய் கொஞ்சம் நாள் போவேன். அவிதான் வீடியோ எடுக்குது, போட்டோ தர சூப்பரா எடுக்கா, வீடியோ எடுக்க கரெக்டா இருக்கும். வீடியோ தான் சரி பார்த்துட்டு இவனா ஒரு தடவை செஞ்சா தப்பு தானே. லோகிஷ் என்ன பண்ணுவான், லோகிஷ் அங்க இருந்து மீன் எப்படி தெரியும் கடவா வீடியோ சூப்பரா இருந்துச்சுல. நீங்க கடவா வீடியோ எடுத்துல போட்டோ பக்கா சூப்பரா இருந்ததுல. புரியுது மாமா என்ன பையா, பெரிய பையா இந்த பக்கம் வந்துருங்க. இவா ஃப்ரீயா இருக்கும் இப்படி விடு. மயமான மீன் வெட்டுறேன். ஆமா ஊருக்கு போறீங்களா? அவங்க வராங்க. இங்க வராங்களா? இங்க செலிப்ரேஷன் அதிகமா அவங்க வந்து அப்பதான் ஜாலியா பெர்மிஷன் கிடையாது. இல்ல பெர்மிஷன் கிடையாது. வீட போட்டு வராங்க. ஹோட்டல் அவங்க இங்க வராங்க. போயிடலாம் பாண்டிச்சேரிக்கு. சரிப்பா, பாண்டிச்சேரி வந்து என்ன பண்ண போற? கவர் எடுத்துட்டா பையனி ஏத்துங்கண்ணா. ரெண்டு பொம்பளை பேசணும். பசங்க எல்லாம் அங்கத்தி படிப்பு எங்கெல்லாம் எதுவும் கிடையாது. வீடியோ காசுல இங்க குப்பம் மாதிரி வாங்கி போட்டு வச்சுறான் அப்படின்னா மெயின்டைன் பண்ண நம்மளே பார்த்தா இங்க போடுவாங்க. நம்ம எங்க அதை பாக்குறது அம்மா சொல்லிட்டாங்க. யார் தான் பார்த்து சித்தப்பா ஃபாலோ தெரியாது. அதுக்கே இங்க வந்து வாங்கி போட்டு அங்கே செட்டில் ஆகிற ஐடியா பண்ணி வந்தேன். செட்டில் ஆகிற மாதிரி ஐடியா பண்ணது அவங்க அம்மா வாங்கி போட்டாங்க பேர்ல பட்டு. அப்போ திருப்பி வந்து இந்த ஆயத்தோட இருக்கும்போது ஆண்டுக்காகலாம் வந்துட்டு அங்கிருந்து தான் வந்து போனா பாரு அப்பயே வாங்கி போட்டாங்க. அதான் விஷயம். எங்கள் மச்சான் இவன் வெற்றி அவனும் வேலையை சார்பாக கற்றுக்குவான் தெரியுமா. தலையை உள்ள விட்டுனே இருப்பான். மீன் வெட்டிட்டு எல்லாருமே ஒன்று சுற்றுவானுங்க. என் தலை என் வீட்டு விட தெரிஞ்சேன் மீனோட மொத்த இதாக இருப்பான். சீக்கிரமாக
பிஎஃப் இருந்துச்சு அந்த பையன் கவர்மெண்ட்ல இது ரிலையன்ஸ்ல அவன் இந்த பிஎஃப் எல்லாம் பிடிச்சி தான் எடுப்பான். ஆமா எல்லா வேலையுமே பிடிக்கிறாங்க. பிடிக்கிறான் இல்ல ரொம்ப பிரபலமான கம்பெனிங்கெல்லாம் போட்டு பிடிக்கிறான். ஏன்னா பெரிய பெரிய கம்பெனி பிடிக்கணும் அதோட விஷயம் வேற. சொல்லிட்டோம் ஒரு கோடி இன்றைய ஒரு 5-6 இடம் டைம் ஆகல ஆனா பேக்கப் பின்னாடி. ஓகே ஓகே இப்பெல்லாம் வாங்க முடியாது. ஒரு வீடியோ கொடுத்துருலையா? ஆமாங்க ஒரு வீடியோ எடுத்துட்டா கூட பரவாயில்லையே காசாவே விட்டுருவான் அவனை. ஃபோன் பண்ணி ஃபோன் எடுத்து ஒரு போராட எடுத்ததுன்னா அவன் ஃபோன்லேயே அவனை போராட மாட்டான். அப்புறம் எப்படி தான் அவனுக்கு போராட விடுவான் வீடியோ? கேமரா சரியில்லைன்னு சொல்லிடுறது. கால் கேமரா அவன் கேமரா போயிடுச்சு தான். அதுதான் போடுறேன் இது போடுறது தனியா வச்சிருக்காங்க. அதில் நம்ம பிடிக்கூடாது. டைமுக்கெல்லாம் கணக்கு கிடையாது. அவர் தனியாக எடுத்து கொடுப்பாரு, தனியாக எடுத்து போவார், தெரிஞ்சவங்க தனியாக வந்து கடை தனியாக வந்து தனியாக கொடுப்பாங்க. அதெல்லாம் வேற. நானே இவனை பார்த்து நான் வண்டியில் போனேன். என்ன சொன்னேன்? நீ உன் வேலையை தலைவெட்டியா கோலா தலைவெட்டியா வருவான் எலி வருவான். வீடு வாசல் அங்கிருந்து யாரும் வரமாட்டாங்க. 2 மணி தானே? 2 மணி தானே? நல்லா இருக்குல்ல அங்கே தான் நம்ம எங்க உளுந்தமோ அங்கதான் எழுந்து நிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நல்லா அங்கேயே நல்லா 2-3 வீடு வாங்கி நம்மள அங்கேயே வசதியா இருக்கு. அதை ட்ரை பண்ணோம். முடியாது. நான் என்ன இப்ப அந்த அவன் ஆசை தான் இருந்தேன். ஆனா மறுபடியும் திருப்பி அது உள்ள வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சொன்ன பத்தியா அதேதான் வெளியே போய் பண்ணி போனா அது ஒண்ணு மட்டும் விட்டு போட்டேன். சொன்ன பத்தியா பழமொழி அதான் உண்மை. அது ஒண்ணு விட்டு அப்படியே போட்டேன். இன்னும் எத்தனையோ ஃபார்மாலிட்டி வாங்க பாய். எத்தனையோ ஃபார்மாலிட்டிஸ் காண இருக்கா அப்படியே போட்டேன். ஏன் சார் பாய் மேலே எடுக்க மாட்டியா? எடுப்பேன். 8 மேலே எப்படி ஆயிடுச்சு. ஜாயிண்ட் பண்ணும்போது ஒரு வீடியோ நீட்ல வருது வேற மாதிரி.